பாடசாலையின் மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களே மற்றும் பாடசாலையின் உதவி அதிபர் அவர்களே மற்றும் அன்புக்கினிய ஆசிரியர் சகோதரர்களே, பொறுமையாக இவ்வளவு காலையிலிருந்து இவ்வளவு நேரம் இருந்த அனைவருக்கும் அதாவது நன்றிகள். இந்த நன்றிகள் நான் முதலாவது நன்றி சொல்ல வேண்டியது இறைவனுக்கு. ஏனென்றால் இறைவன் எனக்கு சேரை வந்து ஃபேஸ்புக் வழியாக தான் நான் எனக்கு கண்டு நான் பிறகு ஒரு சேர் மூலமாக எனக்கு கண்டு எடுத்துட்டு வந்தேன். அப்போ உண்மையிலுமே இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்காக இறைவனுக்கு முதலாவது நன்றி சார். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்பு கொண்டு ஆரம்பிக்கிற நேரம் சார் எனக்கு ப்ரொபோசல் ஒன்று அனுப்புனாரு. ப்ரொபோசலை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். நான் போயிட்டு சார்கிட்ட காட்டிட்டு கேட்டு, சார் இது செய்ய ஏறுமா நமக்கு அப்படின்னு. சார் சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சார் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு பிறகு நான் யோசிச்சு சரி ஏதாவது வழியை பார்ப்போம்னு சொல்லி நானும் சார்டெல்லாம் ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்லாம் போட்டுட்டு இப்போ நான் சார் அடுத்து ஒரு இவ்வளோ குயிக்காக சார் வருவான்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு 4 நாள் ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ்டையும் சில பேர்ட்ட கதை சென்னிஸ் இந்த எப்படி வந்திருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சார் அப்படின்னாலே சார் எனக்கு திடீர்னு கால் பண்ணாங்க. சார் 6ஆம் தேதி இல்லாட்டி 7ஆம் தேதி 2 நாள் ஒரு நாள் நம்மளோட ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு. இப்போ எனக்கு இப்போ பயம். நான் இப்போ கேட்கலாம் சார் கிட்ட, சார் இப்போ ப்ரோக்ராமை ரெடி பண்ணிட்டோம், இந்த காசை எப்படி சார் நான் கொடுக்குறது உங்களுக்கு அப்படின்னு. இப்போ சார் எனக்கு சொன்னார், இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. அதுக்கு சார் நானும் கதைச்சது கொஞ்சம் நிறைய விஷயம் கதைச்சிருக்கேன் அப்படின்னா சார் நான் டிரெக்டாக ஃபோனில் கதைக்கல, சார் வாய்ஸ் மெசேஜாலும் இந்த ஃபோனில் சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் சந்தேகமாக தான் போட்டு கேட்கலாம் இவ்வளோ விஷயம் கதைச்சான்னு சொல்லி. ஏன்னா எனக்கு தேவைப்பட்டது ஏண்ட நீங்கள் எப்பயும் பார்த்துருப்பீங்க எனக்கிட்ட ஒன்றுக்கு நான் வந்து நீங்கள் என்னத்தான் கோவமாக வந்தால் கூட நான் அந்த என்னை முகத்தில் மாற்றமுன்னு காட்ட மாட்டேன். எனக்கு எல்லா டீச்சர்ஸும் அப்படி இருக்கணும்ன்ற தேவைப்பாடுன்னு எனக்கு இருந்துச்சு. இப்போ அதை தான் சார் நான் எய்ம் பண்ணது. அடுத்து எங்களோட பிள்ளைகளே சில மாற்றங்கள் இடையில வர்றதோடு அதை மாற்றிக்கொள்ளணும்னு தேவைப்படும் எனக்கு அவசரமாக தேவைப்பட்டது. இப்போ அது உண்மையுமே நான் டீச்சர்ஸ் எய்ம் பண்ணணும்னா எனக்கு எய்ம் பண்ணது நான் பிள்ளைகளை. அப்போ அதில் சார்கிட்ட நான் கதைச்சோன்னா டீச்சர்ஸையும் சேர்த்து கொள்ளணும். ஆனால் இதை நான் இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினச்சி ஓபிஏயோடையும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு அதுக்கு இந்த காசு பிரச்சனைகளுக்கு இருந்ததுனால அடுத்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு சொல்லி. அப்போ அதில் உண்மையாலுமே இந்த ப்ரோக்ராம் செய்ய ஆரம்பித்தோன்னே முதலாவது எனக்கு இருந்தது இட பிரச்சனையும் எங்களுக்கு தேவையான சார் சில சாமான் சொன்னார். சார் மல்டிமீடியா சவுண்ட் சிஸ்டம் சார் எனக்கு இதெல்லாம் சொன்னோன்னே நான் இப்போ மேலே கீழே முடிக்கிற என்ன செய்கிறேன். ஏன்னா எங்களோட ஸ்கூலில் அது ஒன்றுமே இருக்காது. ஆனால் நான் நினைக்கிற மாற்றம் ஒன்று தான் எதுவுமே அதிபர் வந்து இந்த 2 நாளும் எனக்கு இந்த ஒரு அண்ணனாக இருந்து செயல்பட்டார். நான் என்ன செய்யணுமோ அதை நான் ஒரு வார்த்தை சொல்லவே வீட்டில் அண்ணா தானே எல்லாரையும் பொறுப்பணி செய்வார். அந்த அண்ணனை நின்று எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாரு. நான் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். வாங்க போவோம் அப்படின்னு. நீங்களும் சொன்ன யோசிப்பீங்க என்னோட அதிபரும் சாரும் காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு. சில நேரம் நேற்று நான் சார் எனக்கு நேற்று ஈவினிங் சார் எனக்கு கால் பண்ணக்குள்ள சரியாக 6 மணி சார். அப்போ நான் வீட்லேயும் அது செய்யணும்னா சார் சாப்பிட்டாலும் தெரியல அப்படின்னு. ஏன்னா எனக்கே அது மனசுக்குள்ள உறுத்தல் ஒன்று வரும். ஏன்னா நான் மனிதன் தானே. நான் எனக்கு அந்த உறுத்தல் வந்துச்சு. நான் அலெக்ஸாவில் ஒரு கொஞ்ச நாள் பொறுப்பாக இருந்தாலும் நான் என்ன கஷ்டப்பட்டிருந்தோன்னு எனக்கு தெரியும். 4 சொன்னால் 11 மணிக்கு வந்து பகல் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். அப்போ அந்த அந்த அதிபர்ன்ற பொறுப்பு வந்து அது கஷ்டம். இந்த ஒரு 6 மாதம் நான் அதிபராக இல்லாட்டியும் சேர்ந்த பொறுப்போடு நான் ஏதோ இருக்கேன். யாரும் இல்லைல்ல நான் ஓடிக்கிட்டேன் அவ்வளோதான். அப்போ எனக்கு அது உண்மையிலே மனசுக்கு சார் உண்மையாக நான் நேற்று நான் மீண்டும் பிறந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் நேற்று வரைக்குமே அதை யோசித்தலை. ஏன்னா எனக்கு நல்ல ஒரு நாள். ஏன்னா நான் எதிர்பார்த்தது அவ்வளவுமே இறைவன் கொடுத்தேன். நேற்று அந்தியாவில் சவுண்ட் இன்னைக்கு இந்த ஸ்கூலில் நினைக்கிறேன் 3-4 மாதமாக போயிட்டு இருந்ததுக்குலாம் சேர்ப்பேன். இந்த போர்டு நினைக்கக்கூடியது. அப்போ நாங்கள் சில இடங்களில் சில பொருட்களை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு எங்களுக்கு அந்த மனக்கசப்பு ஏற்படுத்துன்னு எங்களுக்கு அது சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் அது இறைவன் மாற்றி அமைப்பான்றது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் அந்த இடங்களுக்கு போனோன்னே எங்களுக்கு புதிய பொருட்கள் இப்போ இன்றைக்கி எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும்போது எனக்கு விளங்கும்போது என்னென்னா எங்களுக்கு புதிய மாற்றம்னு வந்துக்கிட்டு அப்படின்றது. அப்போ உண்மையிலுமே அது நல்ல மாற்றமாக இருக்கும் சார். அதில் உண்மையிலுமே இந்த குறிப்பிட்ட இந்த 4 பேர் அந்த 4 நபர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் அவங்க இறைவன் அனுப்ப ஆட்களாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த மனநிலை வரணும்னால தான். அப்போ நானும் அதை அவங்களுக்கு உண்மையிலுமே எங்களோட பாடசாலையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். சொன்னால் எங்களில் இன்னைக்கு ஒரு நேர்மனப்பாங்கு மனநிலை வந்து எங்களோட எல்லா டீச்சர்ஸ்க்கும் இவ்வளோ நேரம் யாரும் பொறுமையாக இருக்கிறாங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளையாக இருக்காங்க. அப்போ அந்த மனநிலையிலும் நீங்கள் சில எங்களோட ஸ்கூலில் பொறுத்தளவு நான் ஏண்ட ஸ்கூலை மட்டும்தான் கதைக்கிறேன். நம்ம எந்த ஸ்கூலை பற்றியும் கதைக்கல. ஏண்ட ஸ்கூல் டீச்சர்ஸ் தன்னுடைய அர்ப்பணிப்பை வந்து சார் இது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மீட்லேயும் விடிய காலையில் 4 மணிக்கு வந்து ஹவுஸ் கட்டின டீச்சர்ஸும் இருக்குது. தனியாக வந்து கிரவுண்டில் யாருமே ஜெயின்ஸ் ஒருத்தரும் இல்லை. அதனால் தனியாக 4 மணியில் வந்துட்டு விடிய 1 மணி வரைக்கும் நீண்ட ஹவுஸ் மீட்டோன்னு சேர்ந்தேன் சார். அவ்வளோ பெஸ்ட்டான டீச்சர்ஸ்.
எங்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு என்னன்னா எங்களுக்கு இடையில ஒரு சின்ன 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 மனக்கசப்புகள். ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த மனக்கசப்புகள் கூட எங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நான் பெரிய ஒரு ஸ்கூல் வேலை செய்கிறது அங்கே இருந்தது. அங்கே இருக்கிற பிரச்சனைகள் இதை விட பாரியளவு. ஆகவே எங்களுக்கு இங்கே யாருக்குமே நாற்காலி போட்டி பிரச்சனை கூட இந்த ஸ்கூல்ல யார் உட்காந்து நாளைக்கு மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு நாங்கள் வேலை செய்யணும்னாலும் நாங்கள் செய்யலாம். அந்த மனநிலையில தான் இருக்கும். இதுல யாருமே எந்த டீச்சரும் எந்த டீச்சருக்கும் மேல போற டீச்சர்ஸ் இல்லை. எல்லாமே ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய மனநிலையில தான் நம்ம இருக்கோம். எங்ககிட்ட இருந்தது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த முரண்பாடு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நேர் மனப்பான்மையோட நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி என்னோட பிள்ளைகிட்ட வந்திருக்கும் சார். நான் சார்கிட்ட கேட்குற ஒரே ஒரு உதவி சார், இதை கேட்கறது நல்லமும் கெட்டது தெரியாது. ஆனால் நான் கேட்டு வைக்கிறேன். எங்களோட பேரண்ட்ஸுக்கும் ஓபிஏக்கும் எங்களோட கட்டாயம் சார் இதே மாதிரி ஒரு செஷன் வந்து செய்யணும். அதே மாதிரி எங்களுக்கு நான் நினைக்கிறேன் எங்களோட டீச்சர்ஸ்க்கு ஃபீட்பேக்கை பார்த்துட்டு சார் நாங்கள் இந்த வருடமே இயலாது. நான் நெக்ஸ்ட் இயரில் சார் ஃபுல் டே கேம்ப் போடுங்கிற டீச்சர்ஸ் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எடுத்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு சாப்பாடெல்லாம் கொடுத்து செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன். அந்த மனநிலை எனக்கு இருக்குது. இறைவன் கட்டாயம் ஆசை புரிவான். ஆகவே இந்த நிகழ்வை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்த எல்லா அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள் சார். முக்கியமாக எங்களோட ஸ்கூலோட பிரின்சிபல், எங்களோட டீச்சர்ஸ், அதே மாதிரி நீங்கள் 4 அனுசரணையாளர்கள். அதே மாதிரி சார்ட கலைப்பு வந்து பயங்கரமானது. சார் கிட்டத்தட்ட 4 நாள் சொல்லாமல் தான் பயம் ஆன்டிபயோட்டிக் குடிச்சு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தவர். இன்னைக்கு எனக்கு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னார், நான் வருவேன் சுவர் இல்லை சார் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. ஆனால் திருப்பி சொன்னாலும் வருவேன் கட்டாயம். அப்போ கிட்டத்தட்ட நேற்று காலம் 6 மணிக்கு பஸ் வருவார். ரத்னபுரிக்கு வந்து சிறப்புல கிட்டத்தட்ட 3:30 மணி 4 மணிக்கு அப்போ சார் நான் கால் பண்ணுவேன். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுடைய எல்லா உழைப்பையும் ஆகவே சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே சார் இவருடைய ஆசை கட்டாயம் இருக்கணும். உங்களுடைய சேவை இன்னும் இருக்கணும். அதே மாதிரி சார் உங்களுடைய இந்த வயசு வந்து எந்த ஒரு ட்ரபிள் ஆகாத ஒரு லெவலில் இருந்து இன்னும் பல பேருக்கு உங்களுடைய தாளத்தை பயன்படக்கூடிய வகையில் அமைகிறது வாழ்க்கை இந்த சமயத்தில்